ஹலோ கைஸ், ரீசெண்ட் டைமில் இந்தியா வந்து டர்க்கிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கு. என்னன்னா, டர்க்கியோட பேக் வாட்டர்ஸ் அப்படின்னா மெடிட்டரேனியன் சீல டர்க்கியோட சேர்த்து கிரீஸ், சைப்ரஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனால் நேட்டோலேயே செகண்ட் பவர்ஃபுல்லான ஆர்மியான டர்க்கி என்ன செய்யும்னா அதோட ட்ரோன் இன்ஃப்ளூயன்ஸையும் அதோட நேவல் பவர் இன்ஃப்ளூயன்ஸையும் அங்கே காமிச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் அது ரொம்ப காலத்துக்கு இல்லை. ஆனால் இப்போ இந்தியா அதே மெடிட்டரேனியன் சீல பிரான்ஸ் கூடயும் கிரீஸ், சைப்ரஸ் கூட நேவல் எக்ஸசைஸ் பண்ணுது. இது சாதாரணமாக வெளியோட்டத்துலேருந்து பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்லியான எக்ஸசைஸாக இருந்தாலும் ஆனால் அங்கே உண்மையான ரீசன் என்னன்னு டர்க்கிக்கு தான் தெரியும். டர்க்கிக்கு இந்தியா வார்னிங் கொடுக்கு, நீ பாகிஸ்தானோட விஷயத்துல ஜோக்கிங் பண்ணாத, அதில் நீ நுழையாத. இது எதனால அப்படின்னா, நம்மளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும்போது டர்க்கி வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய ட்ரோன்ஸு வேற எக்யூப்மெண்ட்லாம் சப்ளை பண்ணியிருக்கு. அதனால தான் இந்தியா இதுக்கு ஒரு பதிலடியாக அதை செஞ்சுருக்காங்க. ஆடுற மாட்டை ஆடி கறக்கிற மாதிரி, பாடுற மாட்டை பாடி கறக்கிற மாதிரி இந்த மாட்டை அடிச்சு தான் கறக்கணும். அதனால இது ஒரு நேரடியான அடி. பழைய காலத்துல உள்ள இந்தியா வெறும் நார்த் இந்தியால மட்டும்தான் அவங்களோட ஃபோர்ஸை காமிச்சாங்க. இப்போ அது மெடிட்டரேனியன் சீ வரைக்கும் போயிருக்கு. கூடிய சீக்கிரம் இந்தியா ஒரு குளோபல் ப்ளூ வாட்டர் நேவியா மாறும். அதனால ரொம்ப தூரத்துல இல்லை. அப்போ சைனாவும் நம்மளை பார்த்து பயப்படும். இப்பவும் பயப்படுறாங்க, அப்போ அதிகமா பயப்படும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.